ஒரு பெரிய பசுமையான காட்டில் மரங்கள், குளங்கள், பறவைகள், விலங்குகள் என அனைத்தும் அமைதியாக வாழ்ந்து வந்தன. அந்த காடில் ஒரு பெரிய யானை கூட்டம் இருந்தது. அந்த யானைகள் தினமும் அருகிலுள்ள ஒரு பெரிய குளத்திற்குச் சென்று தண்ணீர் குடித்து வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் காடு மிகவும் வறண்டு போனது. தண்ணீர் எங்கும் கிடைக்காமல் யானைகள் குழுமமாக புதிய இடத்துக்கு தண்ணீர் தேடிச் சென்றன. யானைகள் ஒரு புதிய குளத்தை கண்டுபிடித்தது. அந்த குளத்தின் அருகிலே ஒரு சிறிய எலிக்கூட்டமும் வாழ்ந்து வந்தன. அவைகள் அந்த குளம் அருகிலேயே தங்களுக்கான சிறிய குழிகளில் வீடு கட்டி வாழ்ந்து வந்தன. யானைகள் அந்த புதிய குலத்திற்கு செல்லும் வழியில் அவற்றின் பெரிய கால்கள் மண்ணை இடித்துக் கொண்டு சென்றபோது அந்த பாதையில் இருந்த பல எலிகள் மிதிக்கப்பட்டு இறந்துவிட்டன. மீதமிருந்த எலிகள் பயந்து போயினர். அடுத்த நாள் எலிகளின் தலைவர் யானை தலைவனை சந்திக்கச் சென்றான். மிக பெரிய சக்தி வாய்ந்த நண்பரே, தயவு செய்து எங்கள் குடியிருப்பின் வழியாக உங்கள் கூட்டத்துடன் நடந்து போகாதீர்கள். நாங்கள் சிறியவர்கள். உங்களின் பெரிய கால்களால் எங்கள் பல நண்பர்கள் உயிரிழந்துவிட்டனர். ஐயோ, மன்னித்து விடுங்கள். நீங்கள் சொன்னது சரி. இனிமேல் எங்கள் கூட்டம் அந்த வழியில் வராது. நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் எங்கள் நண்பர்கள். நன்றி நண்பர்களே. அந்த நாள் முதல் யானைகள் வேறு வழி எடுத்துக்கொண்டு சென்றனர். அந்த நாளிலிருந்து யானைகளுக்கும் எலிகளுக்கும் நட்பு ஆரம்பமானது. ஒரு சில நாட்களுக்குப் பிறகு சில வேட்டைக்காரர்கள் காட்டிற்கு வந்தனர். அவர்கள் பெரிய வலைகளை அமைத்து பல யானைகளை பிடித்தனர். அந்த வலையில் யானை தலைவன் உட்பட பலர் சிக்கிக் கொண்டனர். யானை தலைவன் குரல் எழுப்பி அழைத்தான். என் நண்பர்களே, யாராவது உதவி செய்யுங்கள். அந்த சத்தம் தொலைவில் இருந்த எலிகளின் காதில் விழுந்தது. எலித்தலைவர் உடனே சொன்னான், அது நம் நண்பர் யானை தலைவனின் குரல். நாம் உடனே போக வேண்டும். எலிகள் நூற்றுக்கணக்காக ஓடி வந்து தங்களது கூரிய பற்களால் வலைகளை கிழிக்கத் தொடங்கின. சிறிது நேரத்தில் வலை கிழிந்து எல்லா யானைகளும் விடுதலையானார்கள். உங்களின் சிறிய பற்கள் எங்களின் பெரிய உயிரை காப்பாற்றியது. அந்த நாளிலிருந்து யானைகளும் எலிகளும் இன்னும் நெருக்கமான நண்பர்களாகி ஒருவருக்கொருவர் உதவி செய்தனர். நெறி, மூரல். சிறியவராக இருந்தாலும் உதவி செய்யும் மனம் இருந்தால் பெரியவர்களுக்கு கூட உதவ முடியும். உண்மையான நட்பு அளவை கடந்து நிற்கும்.